everyone, welcome to BJ Vlogs. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம சேனலில் லாங் வீடியோ வருது. அதுவும் ரொம்பவே ஒரு நல்ல பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட் பேர் வந்து வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட். இங்கே ஃபிஷ்ஷுன்னு மட்டும் இல்லை, எல்லா நான்வெஜ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பல்காக நம்ம வாங்கலாம். நிறையா இருக்கும், கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அண்ட் இங்கே ரேட் எப்படி இருக்குது அண்ட் என்னென்ன ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்குன்னுலாம் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே இன்னொரு ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்மளே ஃபிஷ் செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தா ஃபிஷ் சார்கோல் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இங்கே பக்கத்தில் தான் பீச் இருக்குது. நம்ம பீச் வியூ பார்த்துட்டே ஃபிஷ்ஷும் சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். போகலாமா? மக்களே, நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் ஃபிஷ் மார்க்கெட்டு. ஃபிஷ் மார்க்கெட்டு அண்ட் இன்னைக்கு யூஏஇல ரொம்ப ஸ்பெஷல் டே பிகாஸ் 4th நேஷ்னல் டே. ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாமா? பைசா எடுக்கணுமே. ஜஸ்ட் ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டை கூட அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக வச்சுருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதை பார்த்தப்போ தோணுது. பெரிய மால் மாதிரி இருக்குது. இதுவாக ஃபிஷ் மார்க்கெட் பிகாஸ் இங்கே எல்லா ஷாப்ஸுமே இருக்கும். இதுதான் நம்மளோட வாட்டர் ஃப்ரண்ட் ஃபிஷ் மார்க்கெட். ஸோ மக்களே, இங்கே எல்லாமே கிடைக்கும். ஃபிஷ்ஷுன்னு இல்லை, ஃபிஷ்ஷோட பார்ட்ஸ் கூட நம்மளால் தனித்தனியாக இங்கே வாங்க முடியும். இங்கே எல்லா வெரைட்டி ப்ரான்ஸ்லேருந்து லாப்ஸ்டர், க்ராப்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ மக்களே, இங்கே வந்து ப்ரான்ஸ்னால் எல்லா வெரைட்டி ப்ரான்ஸுமே இங்கே இருக்குது. அண்ட் டைகர் ப்ரான், லாப்ஸ்டர் அண்ட் நண்டு எல்லாமே இங்கே இருக்குது. அங்கே எல்லாமே செத்து போயிலாம் இருந்தது, இங்கே எல்லாமே உயிரோடு இருக்கும். நமக்கு உயிரோட ஃப்ரெஷ்ஷாக வேணா இங்கே வாங்கிக்கலாம். என்ன வெரைட்டி ஃபிஷ் வேணாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். பட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்கெயின் பண்ணி வாங்கணும். ரொம்பவே சத்தான இந்த சால்மன் ஃபிஷ்ஷோட நம்ம முழு ஃபிஷ்ஷாக வாங்க முடியலனாலும் பார்ட்டாக இருக்கும், ஸ்லைஸ் இருக்கும், எதுனாலுமே வாங்கிக்கலாம். இந்த கடையில் ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்லைசஸ். வெலை மீன் என்னோட ஃபேவரட் ஃபிஷ். எவ்வளோ பெருசு இருக்குது. இதுதான், அதாவது நிறைய ஷாப் இருக்கும். நம்ம நல்லா விசாரித்து பார்கெயின் பண்ணி வாங்கணும். கிங் ஃபிஷ். இங்கேயே ஃப்ரோசன் ஃபிஷ்ஷும் வச்சுருப்பாங்க. நமக்கு ஃப்ரெஷ் மீன் வேண்டாம் அப்படின்னா ஃப்ரோசன் வாங்கிக்கலாம். அண்ட் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்தால் எக்கச்சக்கமாக எல்லா வெரைட்டிலையும் இங்கே கருவாடு கிடைக்கும். பிள்ளை சுறா மீன் எப்படி கிடக்கு பாருங்களேன். ஆக்சுவலி இதுக்கு நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கே இது ரொம்ப சீப்பு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஹாலிடே அன்னைக்கு வந்துட்டோம். ஸோ பயங்கர கூட்டம். நம்மளால் ஒரு ப்ராப்பராக பார்கெயின் பண்ண முடியல, ஃபிஷ்ஷை ப்ராப்பராக வாங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம். இவனை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்கான். இவனை வாங்கி எப்படி சமைப்பாங்க ஒன்றுமே தெரியல. பட் இங்கே இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இங்கே ஆல்சோ கலர் ஃபிஷ்ஷும் கிடைக்கும். நமக்கு வளர்க்குறதுக்கு வேணாலும் எல்லா வெரைட்டியும் வாங்கிக்கலாம். சிப்பி மீன்லேயே பெரிய சைஸ் உயிரோடு இருக்குது. அதே மாதிரி நண்டும் இருக்குது. இது லைவ் ஃபிஷ். இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் இங்கே ஃபிஷ்ஷோட முட்டைன்னு ஒன்று குட்டி குட்டி பாலாக இருக்கும். அதை எப்படியாவது உங்களுக்கு காட்டிடலான்னு தேடுறேன். பட் அது இந்த டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸ்குவிட் ஸ்னெயிலோட சைஸ் பாருங்களேன். இந்த எல்லா ஷாப்ஸுமே இந்த ஈவினிங்குள்ளே ஃபுல் காலி ஆயிடுச்சு. ஸோ மக்களே, நம்ம ஆள் சக்ஸஸ்ஃபுல்லாக மீன் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக என்ன கதை அப்படின்னா, ஒய்ஃபோட போனால் ஃபேமிலி மேன்னு கம்மி காசுக்கு தர மாட்டாங்க, பேச்சுலர்னா தான் தருவாங்கன்னு என்ன கலத்தி விட்டுட்டு போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா ஃபிஷ் கட்டிங். இங்கேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க, அப்படி தானே? பட் நம்ம அதுக்கு கொஞ்சம் பே பண்ணணும். மக்களே பாருங்கள், எவ்வளோ அழகான சீனரி. இதுதான் அந்த வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டோட ஆப்போசிட் சைட். இங்கே தான் நமக்கு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை இங்கே கொடுத்தா நம்ம கேட்குற மாதிரி அவங்க சமைச்சு கொடுப்பாங்க.
ஜஸ்ட் நம்ம இங்கே உட்காந்தே சாப்பிட்டு போயிடலாம். பட் அதுக்கு ரொம்ப காசுலாம் கிடையாது, மினிமலான அமௌண்ட் தான் சமைக்கிறதுக்கும். மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை, அதாவது இந்த சைஸ் உள்ள பாறை, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 திரம்ஸ் தான் வாங்கினேன். அவனோட சண்டை போட்டு அடிபட்டு வாங்கியிருக்கேன். அதுவும் எப்படி என்ன கதை சொல்லி அதை சொல்லுங்க. பேச்சுலரு என்ன கலத்தி விட்டுட்டு என் கிட்ட வராதுன்னு சொல்லி. ஆமாம், பேச்சுலரு அப்படி இப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நல்ல டைலாக்லாம் பேசி 10 பக்கம் வசனம்லாம் பேசி இருக்கதே 5 ரூபா தான் ஜி, நான் இந்த வாரம் ஃபுல்லா சாப்பிடணும், எனக்கு தாங்க ஜி அப்படி இப்படி அவனை ஏமாற்றி 5 ரூபாய் வாங்கிட்டு வந்துருக்கேன். அடுத்து செம்மீன் ஒரு 5 ரூபாய் வாங்கினேன். செம்மீன் 5 ரூபாய் எவ்வளவு? ஒரு 900. ஆமாம், அது வந்து 5 ரூபா. அதுக்கடுத்து ஒரு கிலோ நெத்தலி 5 ரூபா. வேற லெவல். ஆக்சுவலா நம்ம இங்க வந்து ஓவரா பார்கெயின் பண்ணல. அதான் இல்ல, அதாவது நம்ம வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல மட்டும்தான் இப்படி குறவா வாங்க முடியும். வேற லூலு எல்லாம் நெக்ஸ்ட் இங்க படால குறவா வாங்கவே முடியாது. இந்த பாறை மீன் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அவங்க 40 திரம்ஸ் சொல்லுவாங்க. சோ நம்ம தான் நமக்கு எவ்வளவு பேச முடியுமோ பேசி குறைச்சி வாங்கணும். அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து பக்கமா வசனம் பேசி 5 திரம்ஸ் வாங்கினேன். நான் கொடுத்த பாறை வந்து 20 திரம்ஸ். அது இதை விட ட்ரிபிள் சைஸ். இது வந்து அது வந்து 2 கிலோ 2.5 கிலோ உண்டு அந்த பாறை. 2.5 கிலோ பாறை, இது 3/4 கிலோ. 3/4 கிலோ. எஸ், எப்படியோ சாதிச்சிட்டேன். எஸ், செமையா இருக்குல்ல வியூ. இது எப்படி இருக்கு, வேற லெவல்ல இருக்கா. உள்ள வந்து இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டே இருக்கு. உள்ள மால் இருக்கு, ரெசிடென்சி ஃப்ளோர் இருக்கு. ஆனால் இது எல்லாமே ஒரு ஐலாண்டு மாதிரி. இது வந்து தேரால இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு. இப்பதான் வேலை ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. வேலை இப்பதான் நடந்துட்டு இருக்கு. பாம் ஜுமேரா மாதிரி. இதுல வந்து தேராவில் இது ஒரு ஐலாண்டு. ஆக்சுவலா மக்களே நாங்க லைவ் ஃபிஷ்ஷை இதுல உட்காந்து சாப்பிடலான்னு தான் நினைச்சோம். பட் இங்க டைனிங் வேணும்னா எக்ஸ்ட்ரா 25 திரம்ஸ். அதாவது நம்ம டேபிள் வந்து புக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா 25 திரம்ஸ். நம்ம வேண்டாம், இதுக்கு ஆப்போசிட்லயே நமக்கு பார்க் இருக்கு. சோ அங்க ஃப்ரீயா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பீச் சைடு. மக்களே நம்ம கிரில் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வீட்டுக்கே வந்தாச்சு. இப்போ தான் நானே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா பார்சல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து சாப்பிடலான்னு தான் நினச்சோம். பட் அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜ்னு எங்களுக்கு தெரியாது. எஸ், ஸோ நல்லா அழகாக க்ரில் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் க்ரில். இப்போ இதை நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இதே மாதிரி ஃபிஷ் க்ரில் பண்ணி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் அதை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.